நீங்கள் பஞ்சாங்கம் வாங்கும் பொழுது உங்களுடைய இல்லத்திலே சகல தேவதைகளும் அதன் மூலம் வந்துவிடும். அப்படிப்பட்டு அருமையான பூஜைகள் நாளை முதல் தொடர்ந்து 3 நாட்கள் ஸ்ரீரங்கத்திலே பெருவாரியான பூஜைகளை செய்து தான தர்மங்களுடன் செய்து அதற்கான பிரசாதங்களுடன் சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் தான் இந்த பஞ்சாங்கம். ஆனால் சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்று முழுமையான விஸ்தாரமான பஞ்சாங்க படன சகல போஜன விதி அகம ஆச்சார முறைப்படி வாத்தியார் சொல்லிய முறைப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அந்த நேரத்திலே அநேகமாக லைவாகவோ கூகுள் மீட்டாகவோ பஞ்சாங்க படனும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும். அதனால் அன்று நீங்கள் தயாராக இருப்பது நல்லது. அதற்காகவே இப்பொழுதே நீங்கள் பஞ்சாங்கம் வாங்க வேண்டும். பஞ்சாங்கம் வாங்கும் பொழுது இப்போ சாதாரணமாக என்னுடைய கையால் பஞ்சாங்கம் வாங்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் இல்லை. பஞ்சாங்கத்தை தினமும் பராமரித்து அதை வணங்கி தினமும் அதை சுற்றி திருவிளக்கு ஏற்றி தீப விளக்குகளை ஏற்றி நித்தியமும் அந்த பாராயணம் செய்த அந்த அற்புதமான மனிதரில் பல பேர் இருக்காங்க. ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம சொல்கிறோம் ஸ்ரீரங்கம். இன்னும் நான் சொல்லப்போனால் பல பேரை சொல்லுவேன். அப்படி செய்கின்றவருடைய கையால் வாங்கிறது உயர்வா? கோவிலிலே வாங்கி சாப்பிடுகின்ற சாதமானது பிரசாதம். ஹோட்டலில் வீட்டில் சாப்பிட்றது வெறும் சாதம். அதனால் பிரசாதம் வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அங்கே வாங்கலாம். வெறும் சாதம் தான் வேண்டும் என்று எங்கு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய இந்த பஞ்சாங்கம் வர வைப்பதற்கு வாத்தியார் பலமுறை அந்த நிறுவனத்தாருடன் பல கோடி முறை எடுத்து உரைத்து பஞ்சாங்கம் போடுவதற்கான ஏற்பாடுகள். ஏனால் அவருடைய குடும்ப வசதி சூழ்நிலை எல்லாம் மிக கஷ்டத்திற்கு போனதுக்கு பிறகு வாத்தியாரும் பெரிய வாத்தியாரும் செய்து சொல்லிக் கொடுத்து மீண்டும் அந்த குடும்ப பாரம்பரியத்தை தலை தூக்கி நிற்க வைத்தவர் நமது வாத்தியார். அந்த வாத்தியாருடன் சென்றவர்கள் சில பேர். அவர்கள் மூலமாக பஞ்சாங்கம் வாங்குவது உண்மையான பஞ்சாங்கத்திற்கு அதுக்கு அந்த பொலிவு அந்த மதிப்பு அவைகள் கிடைக்கும். இதை நான் கூட ஒரு கடையில் வாங்கி நான் தான் உங்களுக்கு புனிதமாக அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது நடக்காது. நீங்கள் உங்கள் கைகளால் ஒரு பிள்ளையாருக்கு ஒரு 50 மில்லி நல்ல எண்ணெய் ஒரு சின்ன திருவிளக்கு போட்டு நீங்கள் ஏற்றிட்டு போகிறது நல்லது. அதுக்காக எனக்கு நீங்கள் ஒரு 300 ஒரு 1000 எனக்கு நீங்கள் செலவழிப்பது தேவையற்ற ஒன்று. அப்படி யாரும் நாம் வசூல் பண்ணுவதும் கிடையாது, யாரும் கேட்பதும் கிடையாது. நீங்களே செய்யும்பொழுது அது உங்கள் வீட்டிலே கூட செய்யலாம். இதனால் ஒரு காரியம் நடந்துவிடும். நான் செய்கின்றேனா என்பதே உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அனுப்புவதெல்லாம் நான்கே கூட வாங்கி கொண்டு வைத்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் பஞ்சாங்கத்துக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. நாங்கள் தேவையானால் கண்டிப்பாக என்ன காரியம் நடக்கின்றது என்பதற்கு பல யோசனைகள் செய்து உத்தரவுகள் பெற்று அதை நீங்கள் பார்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் வருவதற்கு கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுமே தவிர தனி ஒரு மனிதன் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. என்னதான் முட்டி கொண்டாலும் முக்தி மோட்ச ஞானத்தை கொடுப்பதற்கான அதிகாரம் இன்னும் பெறாதவர்கள் பல லட்சம் பேர். எல்லாம் நான் கூட சொல்லலாம். நான் பரமேஸ்வரர்கிட்ட பேசினேன். என்னுடைய வாத்தியார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், என்னுடைய வாத்தியார் வெங்கடராம சித்தர். கண்டிப்பாக வெங்கட்ராம சித்தரை பார்த்தவர்கள் பல லட்சம் பேர். ஆனால் வெங்கட்ராம சுவாமிகள் சிஷ்யனாக ஏற்றவர் எத்தனை பேர் என்று உங்களால் சொல்ல முடியாது. பல கோடி பேர்களிலே ஒரு சில உத்தமர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நமது கண்களில் கூட படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. படத்தை வைத்துக்கொண்டு ஆசிரமத்தை வைத்துக்கொண்டு நான் பார்த்தேன் என்று ஏதோ சொல்லலாம். நீங்கள் கூட பார்க்கலாம், நான் கூட பார்க்கலாம். அவர் நம்மளை பார்த்தாரா, ஏற்றுக்கொண்டாரா என்றால் கண்டிப்பாக கிடையாது. அவ்வளவு எளிமையாக அவ்வளவு ஈஸியாக ஒருவரை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு விட்டால் இப்படி 100 கொடு 500 கொடு 1000 கொடு 10,000 கொடு என்று பொருளை கொடு அதை கொடு என்று கேட்க மாட்டான். ஏன்னா அவன் உத்தம நிலையில் இருப்பான். இது சொல்ல வேண்டிய ஒரு காலத்தினுடைய சூழ்நிலை. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்ன எல்லாரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இது ஆன்மீகமானது, எப்படி வேணாலும் போகலாம். நீங்கள் ஒரு 2 எறும்புக்கு தானம் பண்ணும்போது உங்கள் கையால் படும்போது ஒரு சிறப்பு தான். நீங்கள் இன்னொருத்தரை கொடுத்து செய்வது ஒரு தான். திருவண்ணாமலையை சுற்றி வந்ததுக்கு பிறகு வயதான காலத்திலே முடியாத காலத்திலே அண்ணாமலையாரை நினைக்கணும்.
வீட்டிலே இருந்துக்கிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரான முக்தி கிடைக்காது. அதுபோல் தான் இதுவும். இப்படியே பழக்கம் பண்ணிக்கொண்டால் உங்களுக்கும் சோம்பேறித்தனம் வரும். செய்தவர்களும் இப்படியே வந்து கொண்டே இருக்கட்டும் என்று நீங்கள் அனுப்பிச்சா கூட நானும் கூட வாங்கிப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு செய்வேன் என்று கிடையாது. எனக்கு செலவுக்கு சொந்த செலவு கூட வச்சுப்பேன். நான் யாரையும் குறை சொல்லலை. நீங்கள் நேரடியாக செய்யுங்கள். சரியான உத்தமர்கள் இருக்கின்றார்கள், அவர்களே நாடுங்கள். இடையில் உள்ளவர்களை நாடுவதனால் இடைப்பட்ட தூரம் மிக நாள்பட்ட நேரமாக முடிந்துவிடும். இப்படி பஞ்சாங்கத்தை கையில் வைத்து கொண்டவுடன் நீங்கள் பஞ்சாங்க படனத்துக்கு தயாராவதற்கான ஏதுகள் இருக்கும். வாங்கியவர்கள் அவருடைய பெயரை மீண்டும் மீண்டும் வாங்கியாச்சு என்பதை டைப் பண்ணி நீங்கள் அனுப்பி வைத்தால், உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை அனுப்பி வைத்தால் எங்களுக்கு பூஜைக்கு சங்கல்பத்திற்கு ஏதுவாக இருக்கும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்துடைய அருளால் சொல்லலாம்.